பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள அரசு அடுக்குமாடி வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்துள்ளனர். பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்காக உடுமலை சாலையில் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. பாலக்காடு சாலையில் காவல்துறையினருக்காகவும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த வீடுகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆன நிலையில் வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்து வருகின்றன. முட்புதர்கள் நிறைந்தும் சிதிலமடைந்து பாழடைந்த நிலையிலும் காணப்படும் வீடுகளை சீரமைக்க வலியுறுத்தி அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் பலர் மாற்று இடத்திற்கு குடிபெயர்ந்துள்ளனர். சிறு முதல் நான் இந்த PAP குடியிருப்பில் வசித்து வந்திருக்கிறேன். தற்போது 250 குடியிருப்புகள் இருக்கிறது. இப்பொழுது 30 குடியிருப்புகள் மட்டும்தான் ஆட்கள் இருக்கிறார்கள். பாக்கியுள்ள அனைத்து குடியிருப்புகளும் சிதிலமடைந்திருக்கிறது, சேதாரமாயிருக்கிறது. தற்போது முட்புதல்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலமாக நான் இந்த வீட்டில் குடியிருந்தேனுங்க. இப்போ காலி பண்ணி போய் ஒரு 3-4 வருஷம் ஆச்சுங்க. காரணம் என்னன்னா வீடுகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குதுங்க, இடிஞ்சு விடக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. பல பெட்டிஷன் போட்டும் கூட அவர்களை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 10-20 வீட்டுக்கு மேல காலியாக தான் இருக்குதுங்க. பெரும்பாலான வீடுகள் இடிந்த நிலையில் காலியாக கிடப்பதால் தற்போது அரசின் அடுக்குமாடி குடியிருப்புகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இங்க பில்டிங் எல்லாம் ரொம்ப கண்டிஷன் இல்லாம இருக்குது. உயரதிகாரிகள்ட்ட சொல்லி பல பெட்டிஷன்களை அனுப்பிச்சு விட்டு எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. சமூக விரோதிகள் எப்ப வராங்க போறாங்கன்னு தெரியாம இருக்குது. அதனால இது இடிஞ்சு விழுகிறதுக்கு முன்னால கட்டடங்களை எல்லாம் சீரமைச்சு மறுபணி இது அமைச்சிங்கன்னா வேற அதிகாரி குடியிருக்க நல்லா இதா இருக்கும். தரமற்ற கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி பொதுப்பணித்துறையினர் கட்டிக் கொடுத்த இந்த காவலர் குடியிருப்பில் வீடுகள் இடிந்து விழுந்து பலர் காயமடைந்துள்ளதாக ஓய்வு பெற்ற காவலர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார். 84 85 வரை காவலர் பயிற்சி முகாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு காவலருக்கு வழங்கப்பட்டு குடியிருந்து வராங்க. இது கட்டுமானம் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டது. அது கட்டுமானம் சரியில்லாதனாலும் மெட்டீரியல் சரியாக கொடுக்காதனாலும் எல்லாரும் வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. எப்போ இடிஞ்சு விடணும் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு நாளும் பயந்து தான் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. சில சமயங்களில் வீட்டில் உள்ள பெயர்ந்து விழுந்து சில காவலர்களுக்கு அடியும் கூட பட்டிருக்கு. பாழடைந்த நிலையில் யாருக்கும் பயன்படாமல் காட்சி பொருளாக இருக்கும் இந்த அரசின் அடுக்குமாடி குடியிருப்புகளை சரி செய்ய அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்று குடியிருப்பு வாசிகள் மட்டுமின்றி அப்பகுதி மக்களும் காத்திருக்கின்றனர்.